அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவல். இந்த தகவலை பார்க்கும்போதே சிங்கள மொழி தெரிஞ்சவங்க சிங்கள மொழியில் வர வாய்ஸுகளை கேளுங்க, தெரியாதவங்க அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. தமிழ் மொழியிலையும் நான் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். அதே போல் சிங்களம் தெரிஞ்சவங்க நிச்சயமாக ஸ்கிப் பண்ணாமல் கட்டாயம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோவும் பாருங்கள். වද දීලා දීලා ඉවරලා ඊට පස්සේ ඇදගෙන ගිහිල්ලා මට ගහලා ඌ වැඩේ කරගෙන ඉවිලත් ගැහුවා. ගහලා ඉවරලා මං ඒ ගෙදරින් තනින්නත් ගියා, පැන ගන්න බැරි වුණා. බෙල්ල වැඩ දාගන්නත් මං ගියා. මට ඒ පැන ගන්න බැරි වුණා. මට නොයෙකුත් දසවද දුන්නා. ඒ කියපු මුල් කාලේ තමයි ඒක වෙලා කිව්වා කියලා දැන් එයා කියන්නේ. එතකොට මෙච්චර කාලයක් තිස්සේ අපි අර කතා කරනවා සතිය කතාවක්. අපි වාතිය කෝල් රෙකෝඩ්. ඒක අපි අර කතා කරපුවා. ඒකට මේ සතිය කතාවක් කතා අපිට එයා ඒක කිව්වේ නැත්තේ. විදේශී වනියුක්තිකාරයන්සි. ඔයාලා එයාගේ කෝල් රෙකෝඩ්ස් තියෙනවනේ. මම ගාව තියෙනවා. මම යාට සතිපතා කතා කරපු විදිහේ කෝල්ස් මම වඩාවත් දෙන්න. විදේශ වනියුක්තිකාරයන්ට පැමිණි කරන්න ගියා කිව්වා මොකද වත්මන් තත්ත්වය මොකද සිද්ධ වුනේ? අයියෝ වැඩක් නැහැ කියලා මාත් අන්තිම තිරසන් ටිකක් ඉතින් ඉන්නේ. කොහෙද ගියේ? ඔව් ඒ ගියාට පස්සේ මේ මිස්කින කියලා කිව්වා මොකද ආවේ කියලා ඇහුවා. එයාට මගේ දුක මේ විස්තර ඔක්කොම කිව්වා. ඊනොට කිව්වා මේ ගෙවල් වල ප්‍රශ්න මොකද එයා මේ රටට ගියේ මොකටද මේ ගියා නම් ඉතින් ඒජන්සි වලට ගෙවන්න තියෙන ගාන ගෙවලා ඕගොල්ලෝ ගෙන්න ගන්න කිව්වා. එහෙනම් ගෙන්න කරලා කතා කරුවා. ඊට පස්සේ ගිහලා ඒජන්සිත් එක්ක කතා කරලා ඒව කරගන්න කියලා ඇහුවා. මේ අන්තිම ආත්මාර්ථකාමී තිරසන් ටික තමයි එතන ඉන්නේ. ඔයාලට අපිට කියපු ගමන් කියන්න තිබ්බා. හිතනකොට ඔයාලට මාසයක් ගිහින් ප්‍රශ්න ටික ගෙදර මාරු කරලා කියලා. එතකොට මාසයක් එතන ඉඳිමින් වෙන්නේ. දැන් ඔයා ප්‍රශ්න හිතේ තියාගෙන මේ ඊයේ පෙරේද වෙනකම් ඔක්කොම ඉවසගෙන ඉඳලා දැන් ඒජන්සියට ආවට පස්සේ ආයෙත් මේ උත්තර දුරදිග යනකම් ඔයා හිතේ අපිට කියන්න නැතු. ඔයා මුලින්ම කිව්වා නම් මාසෙ දෙකයි වාට ඉගෙන වෙන්නේ. දැන් මාසෙ කීයක් ගිහින් ඔයා ඔගේ ප්‍රශ්නේ ලොකුවට මොනවාද පස්සේ අපිට කිව්වේ. இப்போ முன்னாடி போன வீடியோ பற்றி நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறேன், நேற்றும் பார்த்துருப்பீங்க. இழுத்துட்டு போனால் அந்த மாதிரி தப்பு பண்ணினான், முன் பின்னு பார்க்காம என்னை ஒரு ரொம்ப மோசமாக நடந்து கொண்டான், ஒரு காட்டு மிராண்டித்தனமாக பாலியல் தொல்லை தந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இரண்டாவதாக ஏஜென்ட், பேரடைஸ் ஏஜென்ட்ஸோட பேசும்போது ஏஜென்ட்டில் சொன்ன தகவல் என்னென்னா, இந்த சகோதரிக்கு போன அந்த காலகட்டத்துக்குள்ளே சாதாரண ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 3வது மாதம், அதாவது இந்த சம்பவம் நடந்து அவங்க சொல்கிறாங்க 1 மாதம் கழிச்சதுக்கு பிறகு தான் இவங்க ஏஜென்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. முதலாவது அது. அடுத்தது அவங்களுடைய சகோதரி ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அவங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு போனாங்களாம். அங்கே போனால் அவங்க வீட்டு கஷ்டம்னா எதுக்கு போகணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சத்தம் வச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க ஏஜென்ட்டோடய போய் பேசி சமாளித்து பணத்தை கட்டிட்டு அவங்கள எடுக்க பாருங்கள் அப்படின்னு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு நாய் சொல்லியிருக்குது. ஒரு சாரி, நீல கலரில் சாரி உடுத்த ஒரு நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனிதன் அப்படி சொல்ல மாட்டானே, அதுவும் பெண், மனசாட்சி உள்ள ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த பெண் வந்து அந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த நாயெல்லாம் உடனடியாக அடித்து விரட்டணும், கல்லால் அடித்து விரட்டணும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் தகுதி என்ன தெரியுமா, இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு நடக்கிற அநீதி, இந்த மாதிரி கயவன்கள் பெரிய பெரிய கொடூரன்கள்கிட்ட போய் அவங்க தான் மாட்டணும். அவங்களுக்கு அப்போ தான் புரியும். எனக்கு ஒரு சகோதரி வாய்ஸ் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு சொன்னதாக தான் அவளுங்க தான் போய் மாட்டணும். இந்த ஏஜென்ட்டுக்காரங்களில் இருக்கக்கூடிய சில அந்த ஹைவானிகளும் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இருந்துக்கிட்டு ஏஜென்ட்டுக்கு கொடுக்காமலே கொடுக்குற இந்த சில ஹைவானிகளும் தான் போகணும் கட்டாயம். அவளுங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் அப்படி நடக்கணும். அப்பாவி தொழிலாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய சாதாரண பெண்களுக்கு அப்படி நடக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி நடந்தால் அதை தட்டி கேட்குறதுக்காகத்தான் அரசாங்க அதிகாரிகளாக இந்த மாடுகளையும் இந்த கழுதைகளையும் நியமிச்சிருக்குது. அதே போல் அதுக்கப்புறமா ஏஜென்ட்டுக்கு போனேன். ஏஜென்ட்டில் வந்து சொன்ன கதை என்னென்னா, ஏஜென்ட்டோட பக்கம் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்கிறேன். இப்போ அந்த கடைசி அந்த பெண்ணும் சொன்னது அதுதான். நீங்கள் போன வீட்டில் உங்களுக்கு பிரச்சனைன்னா, இப்போ ஒரு மாதம், 1வது மாதம் பிரச்சனை, சரி ஏதோ ட்ரை பண்ணி பொறுமையாக இருப்போம் அப்படின்னா 2வது மாதமும் பாலியல் பிரச்சனை, மெயினாவது பாலியல் பிரச்சனை அது இருந்துச்சுன்னா அடுத்த செகண்டே நீங்கள் ஒன்று வெளியாகுங்க, இல்லாட்டி ஏஜென்ட்டுக்கு. இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து உங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் இல்லாமல். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு இல்லாமையும் உங்களுக்கு பாலியல் தொல்லை. எனக்கு 18 வயசு கீழே இருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி போங்க பிள்ளைகளா. பெரியவங்க கேட்டுக்கோங்க, பெண்களே,
பாலியல் தொல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாலியல் தொல்லை, உடல் உறவு ஏற்பட்டு இருந்தால் அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள்ள DNA எடுக்கணும். அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கான பரிசோதனைகள் இருக்குது. அதை பரிசோதனை பண்ணி பார்த்தா ஆமாம் இவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க, உடல் உறவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸுக்குள்ளே மட்டும்தான், 24 மணித்தியாலத்துக்குள்ளே மட்டும்தான் அது சாத்தியமே. ஓகேயா? 24 மணித்தியாலத்துக்குள்ளே தான் அது செய்யணும். அந்த ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக எடுத்தால் தான் அதோடைய ரிப்போர்ட் கிடைக்கும். அதனால் இன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதம் கழித்து பெய்த்து எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது, நீதியே கிடைக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சது, கேஸ் முடிஞ்சது. நீ பொய் சொல்கிற, நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு வேணுன்னா ஏதாவது உங்கள் மேலே ஏதாவது பொய் கேஸை போடுவாங்க. சரியாக 24 மணித்தியாலம் 24 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடந்தால் அதே மாதிரி தான் அடிகாயமும், அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு துன்புறுத்தியிருந்தாலும், உடலில் சின்ன கீறல் அல்லது கன்னத்தில் கையில் காலில் அரைஞ்ச அடித்த கைகளால் அடிக்கும்போது ஏற்பட்ட தழும்பு குறைஞ்சது 24 மணித்தியாலத்துக்குள்ளே அது மறைஞ்சிடும். உங்களுக்கே தெரியும், தழும்புகளில் வேறு வேறு கேப் விட்டுரும். அதால் அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே நீங்கள் ரியாக்ட் பண்ணியே ஆகணும். எப்படியாவது ஏஜெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். ஏஜெண்ட்டுக்கும் தெரிவித்து, இல்லை அவங்களாலையும் எந்த முடிவும் எடுக்க முடியலை, எம்பசிக்கும் தெரிவிக்க வாய்ப்பு இல்லை, வீட்டாளுங்களுக்காவது சொல்லுங்கள். சொல்லி யாராவது ஒருத்தர் எப்படியாவது காண்டாக்ட் பண்ண வைங்க. அடுத்தது சோஷியல் மீடியாக்களில் இருக்கக்கூடியவங்களையும் முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ண வைங்க. எமர்ஜென்சியாக அந்த மாதிரி சிச்சுவேஷன்னா இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் 112க்கு கால் பண்ணி 112க்கு கால் பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு 3 தடவை கத்துங்க. 3 தடவை கத்துங்க, எதுவுமே பேச வேணாம். இந்த ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்ற கோடை நான் எதுக்காக சொல்லித்தரேன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ தமிழ் தெரியாது, சிங்களம் தெரியாது, அரபி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேறு மொழிகள் தெரிந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா. ஒன்று இந்த நாட்டில் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லாட்டி அரபியில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதிகாரிகளுக்கு. அது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் ரிஸ்க். சில அதிகாரிகளுக்கு ஹிந்தியாவது தெரியும், ஆனால் இங்கே இலங்கையர்களுக்கு ஹிந்தியும் தெரியாது. அப்படி இருக்கிறதால என்ன செய்யணும்? எமர்ஜென்சி ஹெல்ப் 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 ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு 3 தரமாவது இல்லை ஒரு 4-5 தரமாவது சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருங்க, ஃபோனை கட் பண்ணிடுங்க. இங்கிலீஷும் தெரியாது, எனக்கு பேசவும் தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் பேசலாம், அரபி தெரிஞ்சால் அரபியில் பேசலாம். அதுவும் தெரியாத பட்சத்தில் அது மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். ப்ளீஸ் ஹெல்ப், ஐ எம் எமர்ஜென்சி, ப்ளீஸ் ஹெல்ப். சும்மா நார்மலாக நீங்கள் ப்ளீஸ் ஹெல்ப்னு சொன்னாலே போதும். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது ஒரு ட்ரிக், அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திரி மாதிரி வச்சுக்கோங்களேன், கொளுத்தி விட்டால் தான் வெடிக்கும். அப்போ போலீஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது 112ல் எப்படியுமே உடனே உங்களுடைய லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு எப்படியுமே வருவாங்க. வந்து உடனே சோதனை பண்ணுவாங்க. ஐ எம் இன்சைட் ப்ளீஸ் ஹெல்ப்னு மறுபடியும் நீங்கள் ஃபோன் பண்ணினா, அவங்க ஃபோன் பண்ணினா மெசேஜ் பண்ணணும். ஆனால் உங்களால் ஏழுமாக இருந்தால் நீங்கள் முதலாவது இன்னொரு விடயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகக்கூடிய ஏரியா, நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ஏரியாவோட லொக்கேஷன் எப்படியாவது அனுப்பி விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்பி விட்டுட்டு அது எத்தனை பிளாக் அப்படின்றத பார்த்துக்கொள்ளறதுக்கு. அதே மாதிரி வெளியில் போக கிடச்சிச்சின்னா, சாதாரணமாக ரோட்டு ஜிபாலாக்கு முன்னாடி அந்த குப்பை தொட்டிக்கு முன்னாடி சரி போக கிடச்சிச்சின்னா, அந்த லைட் கம்பங்களில் பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருப்பாங்க. 100 1 போட்டு முன்னாடி 1 2 3 நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 10 அல்லது 12 13 குறைஞ்சது 15 கத்தாக்கள் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காக்கள் சரி, அப்போ 13 12 1 2 3 அப்படியோ அந்த 15 வரைக்கும் சரி பார்க்கலாம். அதில் ஏதாவது ஒரு நம்பரும் போட்டு அப்படியோ பின்பக்கத்தால் போட்டிருப்பாங்க. என்ன 300 600 700 இந்த மாதிரி நம்பர்கள் போட்டிருப்பாங்க. 1 2 10
அப்படி போட்டிருப்பாங்க. அந்த நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லொக்கேஷன் அனுப்பினா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஸ்ட்ரீட்டோடைய நம்பர்லேருந்து பிளாக்லேருந்து எல்லாமே கிடைச்சிடும். வீட்டு நம்பரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டாலே போதும். ஏன்னா நீங்கள் லொக்கேஷன் அனுப்ப தெரிஞ்சிச்சின்னா, லொக்கேஷன் அனுப்ப தெரியாத பட்சத்தில் நீங்கள் இருக்கிற ஏரியாவுடைய பேர் முதல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஜஹராவா, எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, ஃபாஹிலா, ருமைத்தியாவா, சல்வாவா, பயானா, அப்துல்லா முபாரக்கா, ஜஹராவில் சாதுல் அப்துல்லாவா, ஜாபர் அல் அஹமட்டா, தைமாவா, நசீமா, வாஹாவா, இப்படின்னு எந்த பகுதின்ற பேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பேரை ஞாபகம் வச்சுக்கொள்கிற மாதிரியே இடப்பட்ட தூரத்தில் நீங்கள் முடிந்த லொக்கேஷன் அனுப்பணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஸ்ட்ரீட்டில் லைட்டு கம்பங்களில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்கள் என்ன அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வேறு 2 நம்பர் இருக்கும். டேஷ் போட்டு ஒரு இடைவெளி விட்டு ஒரு நம்பர் முன்னாடி ஒரு நம்பர் பின்னாடியும் இருக்கும். அதை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதோடு சேர்த்து அந்த வீட்டு இலக்கத்தையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டு இலக்கத்தையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி பிரச்சனைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முதலாவது நீங்கள் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளணும். வீட்டில் இருக்கிற யாருக்கிட்ட சரி, இந்த இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, நான் இந்த ஏரியாவில் இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு. முடிஞ்சால் யாருக்கும் தெரியாமல் அந்த லைட் கம்பத்தில் இருக்கிற அந்த நீல கலரில் சின்ன குட்டியாக ஒரு போர்டு இருக்கும், அதில் தான் அந்த நம்பர் எழுதியிருக்கும். முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ ஒன்று சரி எடுத்து வச்சுக்கிட்டு அனுப்பினீங்கனாலே போதும். வீட்டு நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், பிளாக், அந்த ஏரியாவுடைய பேர், அது இருந்தால் போதும். எப்படியாவது உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் தான் ரொம்ப கஷ்டம். ஃபோனும் இல்லை, வேறு எதுவும் இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தில் குடும்பங்களாகிய நீங்கள் வீடுகளில் இருக்கக்கூடியவங்க, நாட்டில் இருக்கக்கூடியவங்க, உறவுகள் இடைக்கிட அவங்கள செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணாங்களா, ஃபோன் ஏன் ஆஃபில் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு இடைக்கிட கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டிங்கன்னா தான், ஏஜெண்ட்டையும் கொஞ்சம் இடைக்கிட அலர்ட் பண்ணி கொண்டீங்கன்னா தான் ஏஜெண்ட்டும் அவங்க மேலே கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க. இல்லைன்னா கணக்கெடுக்காமல் விட்டுருவாங்க. முதலாவது பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் சாப்பாடு கொடுக்கலனாலும் நீங்கள் நிச்சயமாக தெரிவிச்சே ஆகணும். சாப்பாடு இல்லாமல் சாக முடியுமா? சாப்பாடே இல்லாமல் வச்சுருந்தாங்கன்னா எப்படியுமே சொல்லி தான் ஆகணும். சம்பள தாமதம், அதே போல் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் சத்தம் போடுறாங்க, மூஞ்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, எதாக இருந்தாலும் சிடு தான் இருக்கிறாங்க, அதை இதை செய்யணும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் சம்பளம் பார்த்திங்கன்னா லேட் ஆகிற மாதிரியே தெரியுது. ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 நாளும் சேர்ந்து முடிஞ்சிருச்சு, 30-35 நாள் ஆகுது, இன்னும் சம்பளம் கிடைக்கல. அந்த மாதிரியான சிச்சுவேஷனாக இருந்தால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். சரி, முதல் மாதம் 2 மாதம் சம்பளம் ஒரு வேளை லேட் ஆகலாம். அதே மாதிரி இப்போ திட்டுறவங்க அதுக்கப்புறமா ரொம்ப பாசமாக இருக்கலாம். அதே மாதிரி அதிகமாக இருக்கிற தலைக்கு மேலே இருக்கிற வேலைகள் எல்லாமே நம்ம லிமிட்டாக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு நாளைக்கு ஒருக்கா, ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா, அந்த மாதிரி தான் அந்த வேலைகள் வரப்போகுது. இப்போ நான் ரெகுலராக சொல்கிறது தானே, ஒரு வீட்டில் பணிப்பெண் இல்லை, ஓட்டுநர் இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல வேலை தலைகீழாக நிற்கும், ரொம்ப அதிகமான வேலை இருக்கும். ஆனால் அந்த வேலைகள் நம்மளுக்கு நம்மளோட ரொட்டைனுக்கு அதாவது நம்மளுடைய வலிமையான வேலை மாதிரி கொண்டு வந்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு அந்த வேலைகளில் பெருசாக அந்த அளவுக்கு வேலை பளு இருக்காது, குறைவாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, வீட்டு ஓட்டுநராக இருக்கலாம், பணிப்பெண்ணாக இருக்கலாம். ஓட்டுநருக்கு வீட்டுக்கு வெளியில் கேரேஜ், வண்டி நிறுத்துகிற இடம், முன்னாடி இருக்கிற ஹதீகா, அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் இருக்கும், துவானியா அப்படின்னு. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கு வீட்டுக்குள்ளே வீட்டு பொருட்கள் இருக்கிற ஸ்டோரு, துணி, அதே மாதிரி கிச்சனு, அயன் பண்ணுற ரூமு, மாமா பாபாவுடைய ரூமு, குழந்தைகளுடைய ரூம் அப்படின்னு தொடர்ந்து வேலைகள் நிறைஞ்சு போய் இருக்கும். எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டு எப்படியாவது அது எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபைக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேலைகள்லாம் சரியாக நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவங்களையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா ராணி அந்த இடத்துல சரியாக கொண்டு போகலாம். ஆனால் ஒரு சின்ன நூலளவு மிஸ்டேக் வந்தாலும் பொட நாயன்னு அடிச்சே விரட்டி விட்டுருவாங்க, அதுவும் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க, நம்மளை தலைக்கு மேலே வச்சுருக்காங்கன்னு தலைக்கு மேலே ஏறி உட்காந்து அதுக்கப்புறமா நம்ம சேட்டையே காட்டக்கூடாது, உடனே தூக்கி கீழே தடார்னு போட்டுருவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இப்போது
அந்த சகோதரிகளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, தூதரகத்துக்கு இப்போதைக்கு அழைத்துட்டு சென்றிருக்கிறாங்க தூதரக அதிகாரிகள். இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஆதாரம் இல்லை. ஆதாரம் புகாரி முஸ்லீம்ல நிலைமையில் போயிட்டு, ஏன் சந்தர்ப்பம் நடந்து அந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ளே மட்டும்தான் டிஎன்ஏயில் கூட சாட்சியங்களை எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எடுக்க முடியாது. இது ஒரு மாதம் ஆகின பிறகுதான் இவங்க வந்திருக்கிறாங்க. சகிப்புத்தன்மை இருக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரியாக்ட் பண்ணுங்கள், உடனடியாக ரியாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆகி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பெண்ணை கர்ப்பமாகி அதுக்கப்புறம் அபார்ஷன் பண்ணி ஏர்போர்ட்டில் வீல் சேரில் தள்ளி கொண்டு போய் நாடு கடத்த வைக்க பார்த்தாங்க. கடைசியில் அங்கேருந்து அதிகாரி சந்தேகத்துக்கிடமாக விசாரணை பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஆகினு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எம்பசிக்கு சொல்லி அந்த பெண்ணுக்கு 70 லட்சம் ரூபாய் அளவுக்கான நஷ்டஈடு சரி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். நஷ்டஈடோ அல்லது அவங்களுக்கு நடந்த துயரமோ அவங்கள அந்த திருப்பி இழப்பீடு செய்ய போகிறது இல்லை. இருந்தாலும் பட்ட வேதனைக்கும் பட்ட துன்பத்துக்கும் ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணுமா இல்லையா? அதனால் தயவு செய்து ஏதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்கள் பாலியல் தொந்தரவுகள் நடந்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே தெரிவிச்சே ஆகணும். 24 மணி நேரத்துக்குள்ளே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணினா மட்டும்தான் உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்குது அப்படின்றத. அப்படி இல்லாத பட்சத்தில் சாதாரண நிலைக்கு உடல் வாக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நம்மளால் அதை ப்ரூஃப் பண்ண முடியாது. சயின்டிஃபிக் ரீதியாக எந்த ஆய்வு மூலமும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால் தயவு செய்து இந்த விடயத்தில் மிச்சம் கவனமாக இருங்க சகோதரிகளே, தாய்மார்கள். இன்றைக்கும் எத்தனையோ இளம் சகோதரிகள் நிறைய பேர் இந்த நாட்டுக்கு பாருங்க. இந்த மாதிரி எந்த விடயத்துக்குமே தயவு செய்து தலை சாய்க்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், நான் உன்னை திருமணம் முடிச்சுக்கிறேன், உனக்கு நான் குவைத்தி குடியுரிமை தரேன், நீ மாமாவாகிடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு ரூம் எடுத்து கொடுக்குறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ. கிளினிக்ஸ் ஒரு பெட்டியில் அழகாக டிசைனாக ஒரு பெட்டியில் வருது இல்லையா, கட்சிப் அந்த டிஷ்யூ பேப்பர் கிளினிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இழுத்து 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 யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எம்டி ஆகின பிறகு என்ன செய்கிறோம், திருப்பி அதே பெட்டிக்குள்ளே கிளினிக்ஸை போடுவோமா வாங்கி? இல்லை, அதை வீசிட்டு புதிய பாக்ஸ் ஒன்று வாங்கிக்குவோம். அப்படி தானே? அது மாதிரி தான் இந்த நாட்டில் உங்களுக்கு நடக்கும். அதனால் இந்த யூஸ் அண்ட் த்ரோ பொருளாக மாறிடாதீங்க. அவங்க அப்படியெல்லாம் சொன்னாலும் நீங்கள் தலை சாய்க்காமல் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு நல்லது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி எடுங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், வீட்டில் உள்ளவங்களுடைய ஃபேமிலி, அதே மாதிரி ஏஜெண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய எம்பசிலையும் விரைவிலேயே நாங்கள் எமர்ஜென்சி வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று நிறுவனம் அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நிச்சயமாக அதுக்குரிய வேலைப்பாடுகள் நடக்கும். அதே போல் என்ன பிரச்சனை நடந்தாலும் வீட்டை விட்டு மட்டும் தப்பி ஓடாதீங்க. உயிருக்கு ஆபத்து கொல்ல போகிறான் கடைசி தான் அப்படின்னு நினைவு தப்பி ஓடினா ஓகே, அப்பையும் கூட பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது தான் பெட்டர். தூதரத்துக்கு கூட போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கே முதல்ல போயிருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கும் நடக்காத அளவுக்கு நாங்களும் முடிந்த அளவு முயற்சி எடுக்கிறோம். அரசாங்கத்தை இன்னும் ப்ரெஷர் பண்ண பார்க்குறோம். நடந்த சில சம்பவங்களின் சிங்கள தொகுப்புகளும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கள வீடியோக்கள், சிங்களம் தெரிஞ்சவங்க அதையும் பார்த்துக்கோங்க. සුබ දවසක් වේවා. අම්මේ මේ මට මේ අපිට මේ නම්බරේ දුන්නේ කුවේට් වල ඉන්නවා තිලිනි කියලා. ඔයාගේ සහෝදරය. හරි. අපි සුරක්ෂිත හෙටක් රටවිරු සංසදෙන් අපිට වීඩියෝ ක්ලිප් වගේක් එවලා තියෙනවා. ඒ සම්බන්ධව එයාලට වෙලා තියෙන කටයුත්ත සම්බන්ධව මේ වෙනකොට ඒජන්සි එක රඳවාගෙන ඉන්නවා කියලා. ඔව්. එතකොට අම්මලා මේ පිළිබඳ විදේශ සේවා නියුක්ත කාර්යාලයට පැමිණිලි කරන්න ගියා කිව්වා. මොකද මේ වත්මන් තත්ත්වය මොකද්ද සිද්ධ වුනේ? අයියෝ වැඩක් නැහැ කියලා මාත් අන්තිම තිරසන්න ටිකක් එතන ඉන්නේ. කොහෙටද ගියේ? කොහෙටද ගියේ? අම්මාලා විදේශ සේවා නියුක්ත කාර්යාලයට ගියා. ඔව්. ඒ ගියාට පස්සේ මේ මිස් කෙනෙක් ඉඳලා කිව්වා මොකටද ආවේ කියලා ඇහුවා. එයාට මගේ දුක මේ විස්තරي ඔක්කොම කිව්වා. ඔව්. දිනකොට කිව්වා මේ
ගෙවල් වල ප්‍රශ්න මොකටද එයා මේ රටට ගියේ? රට ගියේ මොකටද? මේ ගියා නම් ඉතින් ඒජන්සි වලට ගෙවන්න තියෙන ගාන ගෙවලා ඕගොල්ලෝ ගෙන්න ගන්න කිව්වා. එහෙම ගෙනලා කරගලා කතා කරුවා. ඊට පස්සේ ගිහින් ඒජන්සිත් එක්ක කතා කරලා ඒව කරගන්න කියලා ඇහුවා. මේ අන්තිම ආත්මාර්ථකාමී තිරසනු ටිකක් තමයි එතන ඉන්නේ. ඇත්තටම හරිම ලැජ්ජයි. එතකොට මට කියන්න අනුරාධපුරේ ඔය විභාග කිරීමේදී හිටියේ ඔය සම්බන්ධව කටයුතු කරේ පිරිමි පාර්ශවය කෙනෙක්ද? එහෙම නැත්නම් කාන්තා පාර්ශවය කෙනෙක්ද? කියන තමයි මේ හිටියේ සාරියක් ඇඳපු ගෑනුවෙක් කෙනෙක් හිටියේ. ඔව්. ඔය එතකොට ඔයාලා ෆැමිලි සටහන් කරගත්තවත් නැත්ද අඩුතරම? මම කරුවේ නෑ. වයි විස්තරය ආවා විතරයි මාත්‍ය විස්තරය ආවා විතරයි. මේ ඒක බලා ගන්න ඒජන්සියත් එක්ක මොකද මේ මිනිස්සු පිටාලි වීරන් කළා යවලා තින්නේ. මේ ඒක ඒජන්සියත් එක්ක කතා කරගෙන මේ මිනිස්සු කියන්නේ මොකද කියලා බලලා දුව ගන්න ගන්න මේ ඊට වැඩි කියන්න දෙයක් නෑ කිව්වා. එතකොට උත්තරයක් නෑ අපි බලන්නේ. ඔව්. ඊට පස්සේ කරගන්න දෙයක් නෑ. ඒ අම්මයි මමයි අඬානම ගියා ඒජන්සියට. ඔව්. ඇඩ්‍රස් එකට ගියා. ඇඩ්‍රස් එකට යනකොට උන් ඇත්ත ඔයාගේ මේ ඊට පස්සේ එක එක නිකන් මේ නානා ප්‍රකාශ කතා කිව්වේ වීදම් වෙලා තියෙනවා මෙච්චරක් අරාබියට මෙච්චරක් ගියා අපිට මෙච්චරක් ගියේ ලස්සන නමයක් ඕනේ. ලස්සන නමක් මාත්‍රෝ ගෙවලා ගෙන්න ගන්න වක්කමක් තියනවා නම් ගෑණියෙක් රටරින්න ඕනද? ඈ ඔයා හොඳට හිතලා බලන්න. මේවා මේ මාධ්‍ය විදියට දෙන්න ඕනේ. මුන් ඇවිල්ලා පිරිසන්නු. ඈ අන්තිම තිරසන්නු. මොකද ඊයේ දවසේ අපි ඒ ගමන ගියේ මාත්‍රෝ අපේ සල්ලි තිබිලා නෙවෙයි. නායක සල්ලි ඉල්ලන ළමයි බස් එකේ ගියේ. පොඩි ළමයි අරන් ගියා. තුන්වෙනි පළවෙනි අම්මේ මට චුට්ටක් අම්මා චුට්ටක් මට කියන්න. එතකොට අම්මා ගෙවල් කොහෙද? අපි ඇවිල්ලා කැපිතිගොල්ලට පොඩ්ඩක් එන්නේ. අති දුෂ්කර පළාතක්. මොකද කොළඹ හතේ කුරුඳුවත්තේ මිනිස්සු අපි මීට කලින් වීඩියෝ වල කියලා තියෙනවා රට ගිහිල්ලා නැහැ. හැබැයි මේ දුගී දුප්පත් පැත් වල හේන් කොටපු කට්ටිය තමයි රට ගිහිල්ලා මේ රට විදේශීන් මේවන්නේ. දැන් අම්මා දන්නව නේද මේ වෙනකොට ඒ ඒජන්සියේ දැන් අපි කතා කරා සජීවීම එක් මවකට 6 වතාවක් ලිංගික අතවරෙන් ලක් වෙලා තියෙනවා. ඒ පිළිබඳ දැනුම්දීමක් කළා තියෙනවද? දැනුම්දීමක් නෑ අපිට මේ ආරංචි මාර්ගයෙන් අපිට ඒ දේවලුත් ආරංචි වුණා. නමුත් ඒ දේවලුත් දැනගෙන තමයි පරීක්ෂකටම ගියේ. විදේශේවා නියුක්තකාරට ගියේ. ඉතින් මේ මට එයාගෙන්ම දැනගන්න හම්බුණා. තව 4-5 දෙනෙක් එතන හිර කරගෙන ඉන්නවා. මේ දූෂණ වලට දැන් එක එක මිනිස්සුන්ට මේ විකුණනවා ගෑනු විතර. දවසින් දවස විකුණනවා. මුන් සල්ලි ටික ගන්නවා. අහිත ගෑනු ශරීරේ තියෙන මුන් සල්ලි ටික ගන්නවා. හරි ඒ තියා ඒකේ අපේ දුකට අපි ගිහිල්ලා කතා කරනකොට අපිට ඒ විදිහට කතා කරන්න බලන්න ඕනේ. ඊයේ මේ ඒජන්සි ගෑනිත් සර කර දෙන්නෙක් තුන් දෙනෙක් එතනත් සර කර කතා කරුවා. ඔව් එතන ඒජන්සි හිමිකාරු හිටියේ නැද්ද මේ පිළිබඳව? මේ 4 දෙනෙක් හිටියා. එතන හිටියා ගෑනු 3 දෙනෙක් පිළිම එක්කෙනයි. ඔව්. අයිතිකාරය හිටියේ නැද්ද? අපිට කතා කරන්න ඉඩ දුන්නෙම නැහැ. අපිට ඒ ගැන කතා කරන්න ඉඩ දුන්නෙම නැහැ. මෙච්චරක් ගියා අච්චරක් ගියා කියලා මේ කුවේත් එකේ ඉන්න ඒජන්සි ඔන්න මන්දන මොකද්ද නමක් කියලා දිමුතුද කවුද මන් දන්න ඔහොම එකෙක් කිව්වා ඌත් කතා කරුවා ඊට පස්සේ අවුත් ඉතිතර දාලා මේ ඌත් කිව්වා මෙච්චර ගාණක් ගෙවන්න ඕනේ. ඒ සම්පූර්ණ බොරු. ඉතින් අපි අපේ අංගෙන් අපි ඔක්කොම දැනගත්තා. මුංග වාසිය තමයි මේ ගෑනු විකුණු කරන කණ්ඩෝනට මුංග වාසිය තමයි ගෑනු හිර කරගෙන ඉන්නේ. ගෙවල් වලින් පන්නගෙන. ඔව්. දැන් මෙයාලා අම්මේ අහන්නකො මෙයාලා දැන් මාස 6ක කවුරුණත් කෝල්යක් ගත්තා හරි ඉතේ වේදනන් ඉන්නේ. හරි අම්මේ මේ අහන්න දැන්. ඔව් මෙයාලා විදේශගත වෙලා මාස 6කට වැඩි. මාස 6ක කොන්ත්‍රාත් කාල සීමාව ඉවරුනන් පස්සේ තමයි මේ සෙල්ලම මේ කුවේට් එකේ ඒජන්සි කාර්යය කරනවා කියන්නේ. නැති ප්‍රශ්න ගෙවල් වලට ඇති කරලා බාබල මාමලා අතර ඊට පස්සේ ගෙල්ලා ඒජන්සි එකක් දැම්ම ගත්තන් පස්සේ තැන් වලට විකුණනවලු. ඉතින් ඔව් එහෙම සිදුවීමක් තමයි දැන් අලුත් යන ක්‍රමේ. එතකොට ලංකාවට ගෙන්නන්න ලංකාවේ ඉන්න එක ලක්ෂ 10යි 8යි ඉල්ලන්නේ නේද? ඔව් අපිට වත්කම නෑනේ. අනේ මාත් කොහෙද මේ කණ්ඩ හිතාගෙන කණ්ඩත් නැති අපි ලක්ෂ 9ක් කොයින්ද හොයාගන්නේ කියන්න බලන්න. හරි අම්මා අවසාන වතාවට මේ සජීවී පටිගත කිරීමක් වෙනවා. ඒකට මට සමා වෙන්න මුලින් ඔබතුමී දැනුවත් කරන්න බැරි වුණා. ඔබතුමීත් එක්ක මේ කරන සංවාදේ කාට මේවා මාධ්‍යයට දාලා ඔක්කොම ප්‍රසිද්ධ කරන්නම තමයි ඕනේ. අපි අදරනයි. ඒ ගැන අපි දන්නේ නෑ. ඕගොල්ලෝ මේ ලොකු දෙයක් කොහොම හරි කතා කරලා අපි මේ විස්තර දැනගත්ත එක. ඔව් අවසාන වශයෙන් අම්මේ මේක නරඹන බලන සුවාසක් ආදරණීය දේශ විදේශ ලාංකික අපේ සහෝදරයන්ට දෙන්න තියෙන පණිවිඩය මොකක්ද ඔයාලට? පණිවිඩය කියන්නේ මේ අතිගරු ජනාධිපතිතුමනි මම එතුමාගෙන් ඉල්ලන්නේ එතුමා ඇවිල්ලා සමුද්‍රේගම මම අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ කැපිතිගොල්ල වෙන මේ වගේ සිද්ධීන් වෙනකොට අහිංසක ගෑනු රට ඇරලා මේ රට දියුණු වෙන්නේ අහිංසක ගෑනුන්ගේ. මුන් මේ රටේ නේද හම්බ කරලා නෙමෙයි. මේවා සම්පූර්ණ නැති කරලා අහිංසක ගෑනුන්ට සාධාරණයක් ඉෂ්ට කරන්න කියලා තමයි මම කියන්නේ. අසරණ අහිංසක ගෑනු විතර අතරමං වුණාම
මුන් එකක මිනිස්සුන්ට විකුණලා සල්ලි කන එක නෙවෙයි. මුන්ට දනුවක් දීලා සම්පූර්ණව සාධාරණයක් ඉෂ්ට කරන්න ඕනේ. ඒත් එමය මේ අතරමං කළා ගෙවල් වලින් පන්න ගන්න ගෑනුමින්ට සල්ලි මුන්ට නැවත අපි ලක්ෂ 9 දීලා ගෙන්න ගන්නවා නෙවෙයි. මුන්ගේ සල්ලි බේදම් කරලා ඒ යවපු ගෑනු මේ රටට ගෙන්නලා දෙන්න ඕනේ. හරි අම්මේ බොහොම ස්තුතියි අපි මේක මේ විදිහටම එඩිට් නොකරම ඇත්තට මේ වීඩියෝ එක මේ විදිහට අපි මුදාහරිනවා ඒක ඔබට දෙන පොරොන්දුව අනිවාර්යයෙන් මේ උදව්ව ඊයේ දවසේ කන්න බොන්න නෑ මුළු දවසම බාල දරුවා අරගෙන ගියා දෙවෙනි දරුවා කඩේට ගියා 250ක් ගේන්න යනකොට කඩේ හිටපු බීපු එකෙක් ඉඳලා ළමයාගේ ඇඟ සම්පූර්ණ ගෑන් ළමෙක් ඒ ළමයාගේ ඇඟ පොත ඔක්කොම අතපොත ගහලා කිස් එකක් දුන්නා කිව්වා ගාන්න බෑ අච්චි ලොකු මිනිහෙක් කිව්වා මම සද්ද නොකර ආවා කිව්වා. එතකොට ඒ වගේ තිරසන් වැඩ මේ රටේ වෙන්න දෙන්න බෑ. ඒත් මේ අම්මගේ දරුවෙක්ද? අම්මේ ඒත් මේ රටේ දැන් මේ ඒජන්සි හිර කරගෙන ඉන්න අම්මගේ මේ සහෝදරියගේ දරුවද? ඔව්. ඒ දරුවගේ දඟපත අත ගාලා තියෙන්නේ බීමත් මිනිහෙක්. ඉස්කෝලේ යන 9 පන්ති ළමයි කියෝ ඔයා දන්නවනේ නේ. සීනි 250 ගන්න කියලා බඩගින්න ඇත්තම කියනවා ලැජ්ජ නැහැ වාට කියන්න කන්න නැහැ ඒ අලිත් දීලා ගියේ අපි පුතේ සීනි 250 ගන්න තේ හදාන බිලා බිස්කට් එකක් අරගෙන කාලා ඉන්න අපි ඉක්මනට එනවා කියලා අපි ওই දෙපොළටම ගිහිල්ලා ওই උත්තර දෙකක් අරගෙන තාම හරිම වේදනාවෙන් තමයි බස් එකේ කියවා ආවේ මොකද්ද මේ කරගන්න පියවර කියලා අනා කරන්නම දෙයක් නෑ ලොකු දෙයක් ඔයාලා අද වෙනකොට මේ කෝල් එක අරගෙන මගේ මේ විතර ඇව්වට හරි අම්මේ අපි බලමු අම්මේ අපි බලමු මේ පිළිබඳ අපි අද නිවාඩු දවස් තුනත් විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශ කුවේට් රටේ ඉන්න අලුතෙන් පත්වලා ගිය කාර්යමණ්ඩලයට මේ වීඩියෝ එක අනිවාර්යයෙන්ම අපි යොමු කිරීමට කටයුතු කරනවා. එහෙනම් අම්මේ ගොඩාක් ස්තුතියි. යානු වෙනුවෙන් කරන මේ දේ ලොකුම පිනක්. මේ වගේ දේවල් තව ඉදිරියට වෙන්න දෙන්න බෑ. හරි අම්මේ ගොඩාක් ස්තුතියි. ඔයාට අපිට ගියපු ගමන් කියන්න තිබ්බා. හිතමුකෝ ඔයා දැන් මාසයක් ගිහින් ප්‍රශ්න තිබිලා ගෙදර මාරු කළා කියලා. එතකොට මාසයෙන් එතන මෙහෙ වෙන්නේ. දැන් ඔයා ප්‍රශ්න හිතේ තියාගෙන මේ ඊයේ පෙරේද වෙනකම් ඔක්කොම ඉවසගෙන ඉඳලා දැන් ඒජන්සියට ආවට පස්සේ ආයෙ දැන් මේ උතර දුරදිග යනකම් ඔයා හිතේ නම් අපිට කියන්න නැතුව ඔයා මුලින්ම කිව්වා නම් මාසෙ 2යි වාට මෙහෙ වෙන්නේ. දැන් මාස කීයක් ගිහින් ඔයා ඔගේ ප්‍රශ්නේ ලොකුවට මොනවාට පස්සේ අපිට කිව්වේ. එතකොට මෙහෙමයි. ඔයාලට සාධාරණයක් කරන්න නම් ඔතන පොලිසිය පැමිණිල්ලක් දාලා ඕක කරන්න ඕනේ. හරිද? එතකම ඔයාලට ලංකාවට එන්න බෑ. ඔතන පොලිසිය ප්‍රශ්නේ උසාවි නඩුව විසඳෙනකම් ඔයාලට එන්න බෑ ලංකාවට. ඒක තමයි සාමාන්‍ය නීතිය. එහෙම කරනවා නම් මේ එතකම ඔයා ඔය රටේ ඉන්න ඕනේ. ඒකෙහිම තමයි නඩු මාර්ගයට යන්නේ නැත්තේ. ඒජන්සියට කතා කරන්න විතරයි පුළුවන්. මෙයාලගෙන් ගෙදරට ගිහින් බලෙන් પાස්පෝර්ට් එක අරගෙන ආගයි ඒක අරගෙන ඔයාට ගෙදරට යන්න ටිකට් දාගන්න නෙමෙයි මිනිස්. එහෙම කරනවා නම් නීති මාර්ගයෙන් කරන්න ඕනේ. නීති මාර්ගයෙන් කළොත් අර දේ තමයි වෙන්නේ. ඉතින් කොච්චර කාලයක් යයිද කොච්චර මුදලක් යයිද දන්නේ නැහැ. ඒක ඉවරනකම් ඔයාට ඔහෙන් ඉන්න වෙනවා ලංකාවට එන්න වෙන්නේ නැහැ. එම්බසි හරහාවත් එන්න වෙන්නේ නැහැ. ඒ ප්‍රශ්නේ ඉස්සරහට. අනිත් එක මෙහෙමයි. මේ ඔයාට දැන් බෙහෙත් ගන්න දැන් යාක යන විදිහට නැත්නම් ID එක නැති නිසානේ ඒක පුළුවන් තරම් try කරනවා ඒ ඒජන්සි එක ගන්න කතා කරලා. එයාලා ඔක මේ වෙච්ච ගත්ත ගමන් ඔයාව බෙහෙත් කරන්න එක්කගෙන එයා නොකර ඉන්න හැ කරනවා බෙහෙත් අරගෙන දෙනවා. මේ ඔයාට බෙහෙත් අරගෙන ඉන්නට පස්සේ ඔයා මේ විතරකට ගිහින් මාස 6ක් වැඩ කරන්න. මින්ස් අපිට මෙහෙමයි ඉතින් අපි මේ එහෙම හිතන වැඩ කරන්න අමාරුයි. එහෙම හිතනවා නම් කී දෙනෙක්ව ලංකාවට මේ මාසෙකට ගෙන්නන්න වෙයි දන්නේ එහෙනම් මේ ආයතනේ වහලා දාන්න තියෙනවා. එහෙම ප්‍රශ්නයක් වුණා. ඉතින් ඒ වගේ තමයි එහෙම වෙන ඇති. ඔයාට මේ සිද්ධ මුලින්ම අපිට ඔක කියන්නේ. එහෙනම් මුලින්ම මාසයක් විතර යද්දී අපි ගෙදර මාරු කරලා දෙනවනේ. එහෙනම් දෙවෙනි ගෙදර ගියා නම් මම හවර මාසෙ 3-4ක් ඉවරයි. ඒකට තව මාස කීපයක් ඔයාට අදින්න තියෙන්නේ. එහෙනම් මෙච්චර දුරට ප්‍රශ්නයක් දෙන්නේ නැහැ. ඇයි ඔයාලා මේ ඔය හිතේ හිර කරන් හිටියේ කියන්නේ නැත්නම් මොකද අපේ ඔෆිස් එකෙන් කතා කරේ මෙහෙ කියලා ඔයාලට කියන්න බෑ මේ ඔය ඔක්කොම කෝල් රෙකෝඩ්ස් තියෙනවා මොනවද ඔයාලා ගත්ත පීවර දැන් මොනවද වෙලා තියෙන්නේ ඒ කියන්නේ දැන් ඒ කාන්තාවන්ට එම දෙයක් වෙලා තියෙනවද ඒ ගැන මොනවද වෙලා තියෙන්නේ දැනට මේ ඒ පිළිබඳව දැන් ඔබතුමාලා හොයලා බැලුවද
මෙහෙම දෙයක් වෙලා නෑ නේ. ඔයාලා ඒක හොයන්න නැතුවනේ දැන් මෙඩිකල් ටෙස්ට් වලට දැන් ඊයේ දාලා තියෙනවා. දැන් එයාගේ පොලිස් රිපෝට් එක පොලිස් එකට තමයි යවන්නේ. මෙඩිකල් මෙහෙමනේ මෙඩිකල් ටෙස්ට් එකක් ඉතින් ඒ ෂණිකවනේ දාන්න ඕනේ. ලිංගික අතවරක් කියන්නේ ඒක කොහොමද පැය 24ක් ඇතුළත ගන්න ඕනනේ මෙඩිකල් රිපෝට් එකක් නේද? කියන්න බෑ. මම පොඩ්ඩක් ඉන්නකො මං කියන්නේ යන්නකෝ. දැන් විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයක් තියෙනවනේ. එහෙම එකක් තියෙනවා. එතකොට අපේ ඔෆිස් එකේ ෆෝන් කෝල්ස් ගන්න පුළුවන් නම්බර්ස් 5ක් තියෙනවා. මේක මගේ ප්‍රයිවට් නම්බර් එක. එතකොට මේකක් තියෙනවා. එතකොට 6යි. හරිද? එතකොට ඒගොල්ලොන්ට දැන් එයාට ඒක වෙලා තියෙන්නේ ගිහිලා දවස් 10කින් කියලා එයා දැන් කියනවා. එතකොට දැන් අපේ ඔෆිස් එකේ මිස්ලා එයාට සතියකට වාරයක් කතා කරනවා. එතකොට එයා ඒව අපිට දැනුම්වත් නැහැනේ. ඉතින් එදා ඒ දවස්වල දැනුම් දුන්නේ නැද්ද? නෑ මේ දැන්නුවේ කියන්නේ යාර දැන් ඒජන්සියට ඇවිල්ලා මේ ලංකාවට එන්න ඕන වෙලාවෙනේ ඔය ඔක්කොම කියන්නේ. එයා ගිහින් දැන් දවස් දැනට දවස් කීයක්ද? දැන් එයා දැනට දවස් කීයද එයා මාස ගාණක් වෙලාද? ඔව් එයා දැන් ගිහිලා මාස 3ක් විතර වෙනවනේ. ඒ ගියපු මුල් කාලේ තමයි ඒක වෙලා කිව්වා කියලා දැන් එයා කියන්නේ. එතකොට මෙච්චර කාලයක් තිස්සේ අපි යාට කතා කරනවා සතියකට කතාවක්. අපි ගාව තියෙන කෝල් රෙකෝඩ්. ඒ කියන්නේ අපි යාට කතා කරපුවා. ඒකට මේ සතියකට කතාවක් කතා පිට එයා ඒක කිව්වේ නැත්තේ. ඒක තමයි. එතකොට විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශේ ඔයාලා ගාව එයාගේ කෝල් රෙකෝඩ්ස් තියෙනවනේ. ඔව් මං ගාව තියෙනවා. මම යාට සතිපතා කතා කරපු විදිහේ කෝල්ස් මම ඔයාලට දෙන්නම්. ඔව් දැන් ඊයේ අර එදා අර අනිත් අර තුෂාරම කියනවා එක්කෙනාට අපි කතා කරපු එහෙම කිව්වා. ඔව්. ඔතන දැන් වෙලා තියෙන්නේ මෙතන ගෑන් ළමයි 4 දෙනෙක් ඉන්නවනේ. ඔව්. 4 දෙනා ලංකාවට එන්න තමයි දැන් try කරන්නේ. ඔය එක්කෙනෙක්වත් හරියට ගෙදරක වැඩ කරපු කට්ටිය නෙමෙයි. ඔය උතර දැන් ඔය තිලින් රංජනා කියලා ඉන්නවා. දැන් අර වොයිස් කට් එකක් එහෙම දාලා තියෙන්නේ තිලින් රංජනාගේ. ඔයාගේ අර යාළුවා දාලා තියෙන මේ වීඩියෝ එකේ තියෙනවා ඒක. හරිද? එතකොට එයා ඒ කියන එක්කෙනා ඒ වෙලාවේ මම ඔෆිස් එකේ හිටියා. අපි කවුරුත් එයාට බැන්නේත් නැහැ, කෑ ගැහුවෙත් නැහැ. අපි කිව්වේ අපේ ආයතනයේ වෙලා තියෙන අසාධාරණේ. හරිද? එතකොට ඒ අසාධාරණට යන වී අපි කිව්වා ගිහිල්ලා බියුරෝ එකකට ගිහින් කියන්න කිව්වා. එයාව බියුරෝ එකකට එයා ගිහින් කියලා තියෙනවනේ ඒක. එයාලා කියලා තියෙනෙත් ඒක. දැන් අද එම්බසියට ළමයි එක්කන් ගිහින් තියෙනවා කුවේට් එකේ. එතකොට කියලා තියෙන්නේ ඔයාලට මේවා සල්ලි කියලා තමයි ඔයාලට ලංකාවට යන්න පුළුවන් කියලා. දැන් මෙයාලා ඔයාලව අල්ලගෙන ඔයාලට එක ඒවා දේවල් කිය ඔයාලව අවුස්ස ඔයාලගෙන් තමයි මෙයාලා මේ යහපතක් පතන්න හදන්නේ. ඒ කියන්නේ සල්ලි නොදී ලංකාවට එන්න. එතකොට ඔයා හිතන්නකෝ ඔය 4 දෙනාට අපි වියදම් කරපු සල්ලි අපි මොකද කරන්නේ කියලා. ඒක අපි පැහැදිලිවම සමහර වෙලාවට මම නිරන්තරයෙන්ම කියනවා. මොකද අපි වුණත් මේ රටවල් වල අවුරුදු ගාණක් කට්ට කාලා තමයි තැනකට ආවේ. දැන් ඔයා කුවේට් එකේ ඉන්න කෙනෙක්නේ දැන් ඔයාට තේරෙනවා කොහොමද කියලා. ඒක තමයි. දැන් මමත් එහෙමදාම දැන් කවදාවත් මම නම් එකපාරම කාටවත් දොස් කියන්නේ මොකද මං එදා ඉඳන් අද වෙනතුරු මිනිස්සු පුහුණු කරනවා එක හොඳ මාර්ගයකට තමයි. හරිද? මේ බිල්ඩින් එක මෙතන මේ හදාගෙන අවුරුදු 25ක් තිස්සේ එකම තැන ඉඳන් තමයි මම මේ ඒජන්සි රස්සාව කරන්නේ. ඔව්. එතකොට හිතන්නේ මගේ ආයතනයේ කොච්චර මේ පරණ එකක්ද කියලා අවුරුදු 25ක් තිස්සේ මේක කරන්න 1342 තමයි මගේ ලයිසන් නම්බර එක. එතෙන් කොච්චර එන්නද කියලා හිතන්නකෝ අවුරුදු 25ට. ඒ හැම කම්ප්ලේන් එකකටම හරියට මේ නීතියට වැඩ කරලා තියෙනවා. එතකොට මෙයාලා එතකොට මම අවුරුදු දෙකක හොඳම ඒජන්සිය. හරිද? වර්ඩ්ස් තියෙනවා මං ගාව. එතකොට මෙයාලා එක බියුරෝ එකේ එක කම්ප්ලේන් එකක්වත් දාන්න නැතුව කොහොමද ඔයාලට කියලා ඔහොම කරන්නේ කියලා මං අහන්නේ. ඒකනේ. දැන් එතකොට ඔයාලා තේරුම් ගන්න වෙයි. දැන් ඔයාලා අහන්න එපා. ඔයාලා මේ විදේශ සේවයකේ මේ කම්ප්ලේන් එකක් දැම්මද? දැන් ඒකට මොකද උනේ කියලාත් ඔයාලා අහලවත් බලලවත් නැතුවනේ අනේ ඔයාලා වීඩියෝ එක දාලා තියෙන්නේ. කායෙන් හරි කම්ප්ලේන් එකක් තියෙනවා. සහෝදරයා අපි මෙහෙම කරමු. ඔයා මේ පිළිබඳව ඔයාලා වීඩියෝ එකක් කරන්න පුළුවන්ද ඔතනින්? මට ඔය මේ පිළිබඳව සම්පූර්ණ සිද්ධිය කතා කරලා වීඩියෝවක් දෙන්න පුළුවන්ද මට? මට පුළුවන්. මම ඔයාලට වීඩියෝ එකක් හදලා එවන්නම්. ඔයා හිතන්න වර තුෂාර මේ වොයිස් කට් එකක් දාලා තියෙනවා මගේ ඔෆිස් එකේ ලේඩි කෙනෙක්ගේ වොයිස් කට් එකක්. ඒකේ කිසිම වැරද්දක් කියන්නේ නැහැ මේ මනුස්සයාට ඒක බලන්න ඒක වොයිස් කට් එක දාලා එහෙමම. එතකොට යා කාගෙන් අහලාද කින්ද මන්ද මොනවද කරලා තියෙන්නේ කියලා බලන්නකෝ. අපි ඒ තත්ත්වෙට දාන්න තරම් අපි යාලට කරලා තියෙන වැරද්ද මොකද්ද? අර එතකොට ඔය දැන් ඔය තිලින් රංජනා කියලා එක්කෙනෙක් ඉන්නවා.
එයාගේ පුංචි කෙනෙක් තමයි එයා මගේ ඒජන්සියට එක්කන් ආවේ රට යන්න. මොකද මේ පුංචි මංගාවි 3-4 පාරක් රට ගියපු එක්කෙනෙක්. එතකොට ඒ පුංචි දැන් මට කියනවා එයා ඉස්කට් තියනවා ඔයාලා බය වෙන්න එපා මිස් මම දන්නවනේ ඔයාලගේ හැටි පැරඩයිස් එක තමයි මට විශ්වාස. මම වාට ඕන වොයිස් කට් එක එවන්න අපි කියලාත් නෙමෙයි එයා ඒක එව්වේ. එයා කියනවා ඕන තැනක කියන්න මං ඇවිල්ලා කතා කරනවා කිව්වා. මෙයාලා මේ සවාරියට මේ රට ගිහිල්ලා ඉන්න කට්ටිය කියලා කියනවා. මං වාට ඕන මේ වොයිස් කට් එක එවන්න. එයාගේ පුංචිව තමයි කියන්නේ. වෙන කවුරුත් නෙමෙයි. ගෙවල් 7කට දැම්ම ඔය තිල් රංජනා කියන එක්කෙනාව. இப்போ ஏஜெண்ட் பக்கம் பார்க்கும்போது ஏஜெண்ட் வந்து அவங்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜெண்ட் வந்து அவங்க வந்து சொன்னது இந்த சகோதரி வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்குது அப்படின்னு சொன்னது 3 மாதம் கழித்து, சம்பவம் நடந்தது போய் 10 நாள் 20 நாளைக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்தது இவங்கள்ட்ட நான் அதான் சொல்லியிருக்கேன், வீடியோன்னு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரூஃபை அனுப்புங்க, நாங்கள் செக் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டுமே பேசலாதே. ஏன்னா எத்தனையோ சில சம்பவங்கள் நம்மளுக்கு வந்திருக்குது. ஆல்ரெடியே நம்ம எத்தனையோ விஷயங்களில் நல்லாவே பருப்பு தின்றுருக்குறோம். சில பிள்ளைங்க வந்து அப்படித்தான் வேணுமுன்னே வந்து இல்லை எனக்கு அடிச்சுட்டாங்க உதச்சிட்டாங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும். அதை நம்ம அந்த கொஞ்சம் இரத்த கொதிப்போடு எடுத்து அங்கே பேசி சண்டை பிடிச்சி எல்லாம் செஞ்சு கடைசியில் பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை, உண்மைக்குமே நான் வந்து நாட்டுக்கு போகணும் அப்படின்றதால தான் அப்படி ட்ரை பண்ணினேன் அப்படி சொன்னேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்களே கடைசியில் அதுங்க வாயால் சொல்லும். கடைசியில் நம்ம மூஞ்சியில் கறியை பூசிட்டு போயிடுங்க. அது மாதிரி நிறையவே நடந்திருக்குது. அதனால தான் எத்தனையோ விடயங்கள் வந்து அதை பர்சனலாகவே ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு என்னோட பேசியிருக்கிறது 20,000 பேருக்கும் மேலே இந்த நாட்டில் தொழிலாளர்கள். அதில் முடிஞ்சது என்னால் முடிஞ்ச எத்தனையோ பிரச்சனைகளை பர்சனலாகவே ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். மீடியாவுக்கு கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த சகோதரிக்கு நடந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜெண்ட் தரப்பில் சொல்கிறது நாளாகிடுச்சு, ரொம்ப நாளாகிடுச்சு, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்தும் குறைஞ்சது 2 மாதம் அந்த வீட்டில் இன்னமும் வேலை செஞ்சுட்டு தான் அதுக்கு பிறகு வந்திருக்கிறாங்கன்னு ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து 7 வீடு போட்டும் சரி வரலையாம் அவங்களுக்கும். அடுத்தது பாரடைஸ் ஏஜென்சி வந்து சொல்கிறது என்னென்னா, நாங்கள் கிழமைக்கு ஒருக்கா, அதாவது வாரத்துக்கு ஒருக்கா நாங்கள் பேசியிருக்கிறோம், எங்கள்கிட்ட கோல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எங்கள்கிட்ட கூட அவங்க அந்த ரிப்போர்ட்ஸை சொல்லலை அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த ஏஜென்சி பெண்ணு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் லேட் ஆகினீங்க, உடனே சொல்லியிருக்கணுமே, அப்போ நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்துருப்போம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இப்போ பாரடைஸ் ஏஜென்சிக்கிட்டையும் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அவங்களுடைய ஆஃபீஸில் இருந்தே நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப் என்னன்றதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள், உங்களோட எவிடன்ஸை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்குமே நம்ம இந்த இடத்துல கேவலப்படுத்தவோ யாருடைய வியாபாரத்தையும் கெடுக்கவோ வரலை. எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய முயற்சி. ஏஜெண்ட்டுகள் நல்லபடியாக செஞ்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா வெளுத்து கட்டுறது நிச்சயம். பார்க்கலாம் பாரடைஸ் ஏஜென்சி இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி தயவுசெய்து லேட் பண்ணிடாதீங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே நடவடிக்கை எடுங்க, உடனே சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுக்கும் இந்த மாதிரியான நிலைமை தான். ரொம்ப கவனம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதிதாக வரக்கூடிய பணிப்பெண்கள், நண்பர்கள், தோழிகள் அனைவருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா.